திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் திருமந்திரத்தின் சார்பாக நம்ம இப்போ வாசி முன்னோட்டம் என்ற தலைப்பில் பகுதி 10 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தது மனசு எப்படி திறமை, அதனால் என்னென்ன மனசை பழக்கிறதுனால மந்திரத்தை ஜபிக்கிறதுனால அது எப்படி பிரபஞ்சத்தில் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மந்திரமே அந்த செயலை நியூட்ரோனோ எஃபெக்ட் செய்கிறது. மந்திர உச்சாரணம் கருந்துளைகளை ஈர்ப்பது போல ஒளி, அதாவது லைட்டு, ஒளி சவுண்டு அலைகளை ஈர்த்து தந்து உடலுக்கு உதவுகிறது. அது என்ன பண்ணுதுன்னா, அங்கே அந்த கேலக்சியில் இருக்க அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, காந்த ஈர்ப்பின் சக்தியால் கருந்துளைக்குள் ஈர்க்கப்பெற்ற நாதமும் பிந்தமும் ஈரணு ஈர்ப்பால் புரதணுக்கள் அதை ஈர்த்து இதில் என்ன பண்ணுது, மந்திரம் என்ன சொல்லி என்ன பண்ணுது, நம்ம மந்திரத்தை ஒரு சொல்ல அதனோட அலைகள் என்ன ஆகுதுன்னா ஒளி அலைகள், அதாவது லைட் அண்ட் சவுண்ட் அலைகளை ஈர்த்து தந்து உடலுக்கு உதவுகிறது. மந்திர உச்சாரணத்தினால் உயிரோட்டம் என்று சொல்லப்படுகின்ற பித்தவாத சுலோசுமங்கள் சீர்படுகின்றன. அதனால் வித்தைகளில் மந்திர பிரயோகங்கள் மிகவும் தேவையானதாக இருக்கின்றன. இது ஆன்மாவுக்கு வலு சேர்க்கிறது. பரமாத்மீகம் என்றெல்லாம் பேசப்படும் சிவ ஐக்கியத்திற்கும் வழிவகுக்கும். சத்தம் போடாத வண்டிகள் இல்லை. சத்தம் போடாவிட்டால் அந்த வண்டிக்கு இயக்கம் இல்லை. அதுபோல உடல் இயக்க சத்தங்கள் 51 ஒளி நயகங்கள் தேவைப்படுகின்றன. அவை பேச்சிலும் மூச்சிலும் எண்ணத்திலுமாக தோன்றி உடல், உள்ளம், உயிர் நம்மை பயக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சிற்றொளி ஆன்மா. சிற்றொளி ஆன்மா சிந்தையிலிருந்து செயல்படுகிறது. சிந்தை என்னும் கருவி மனித உடம்பில் தனியாக சித்தர்களால் அறியப்பெற்று சித்தின் சித்தாகாயம், சிற்றம்பலம் என நம் உடம்பில் உள்ள கருந்துளையாக இது அறியப்பட வேண்டும். இங்கே எண்ணங்கள் உதித்து ஈர்க்கப்படுகின்றன. பேராற்றல், பேரறிவு, பேரின்பம் இங்கிருந்தே தோன்றுகிறது. இதை பயன்படுத்தும் விதத்தை அறிய வேண்டுமென்றால் புரத அமினோ அமிலங்களிலுள்ள வெளியின் எச்சமாகிய போட்டோன்களும் பிரபஞ்ச நாதமாகிய போனிகளும் அச்சாணியின்றி நெற்றி பொட்டியில் சுழன்று கொண்டு, அதாவது அஸ்லேட்டிங் த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் பைத்தன் பீனிக், அதனால் நெற்றி பொட்டியில் சுழன்று கொண்டு இருக்கும் சிதாகாசமாக திகழ்வதை குறிப்பிடுகின்றனர். எண்ணங்களை சதா தோற்றுவித்து கொண்டு அது ஒளியுள் ஒடுக்கமாக ஒளியில் ஒடுக்கும் பேராற்றலின் உடல் ஒடுக்க சக்தியே உறக்கமாக திகழ்கிறது. அதாவது ஒளியுள் லைட்டு, அடுத்து ஒளியில் ஒடுக்கி லைட் அண்ட் சவுண்டு ஒடுக்கமாக பேராற்றலின் உடல் ஒடுக்க சக்தியே உறக்கமாக திகழ்கிறது. அதுவே பெரும் நித்திரையாக மாறுகிற போது மீண்டும் உடலை மறந்து பேரொளியானது வெட்டவெளிக்குள் பெரும் பேரொளியாக அருப்பெருஞ்சோதியாய் சென்று நிம்மதி அடைகிறது. வானவீதியில் பொருட்களை காட்டிலும் வெளிச்சமே பல கோடி அளவில் திசை தோறும் விரிந்து பெருஞ்சோதியாய் காட்சியளிக்கிறது. இவ்வாறு மதிக்கின்ற மாதுளம் போதக மலர் கமலிகளில் தோன்றும் படைப்புக்கு பிரபஞ்ச காந்த ஈர்ப்பு அலைகள் ஆற்றலே காரணமாக விளங்குகிறது. அதாவது பிரபஞ்ச காந்த ஈர்ப்பு ஆற்றல் அலைகளே காரணமாக உள்ளது. அதுவே அந்த காரணங்களாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்றும் மனிதருள் விளங்கி வாழ்வியலை வழிநடத்தி கொண்டு போகிறது. அதாவது இந்த வெட்டவெளியில் ஸ்டார்ஸு இதெல்லாம் இருக்கும். இறைவனை நீங்கள் போய் சேரணும், அந்த அருட்பெருஞ்சோதி அடையணும்னா வெட்டாவெளிக்கு போகணும். அதாவது சித்தர்கள் சொன்னது சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புணல். அடுத்து 3 கூற்று: சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புணல் இடியா புவி ஒளியா கனல் வெட்டாவெளி. இந்த வெட்டவெளியில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ஸு, நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கும். வெட்டாவெளியில் தான் அந்த அருட்பெருஞ்சோதியின் தரிசனம் கிடைக்கும். அதில் தான் நம்ம வெட்டவெளி பேரொளியாக அருட்பெருஞ்சோதி சென்று நிம்மதி அடைகிறது. இந்த வெட்டவெளிக்கு தாண்டி போகும்போது தான் வெட்டாவெளி கிடைக்கும். ஓகேவா? இவ்வாறு இறைசக்தி இயங்கு சக்தியாக இயற்கையில் மூச்சே முன்னறி தெய்வமாக உச்சி முதல் மூலாதாரம் வரை உயிர் வழியை பாய்ச்சுகிறது.
அவ்வும் சவ்வும் உவ்வும் என்ற உடல்கின்ற செங்கதிர் ஆற்றலே உச்சி. அதாவது அவ்வும் சவ்வும் உவ்வும் என்ற உடல் உயிர்வழி தலங்களாக இடம் வலம் நடுவாக உதிக்கின்ற செங்கதிர் ஆற்றலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை செல்கிறது. அந்த உயிராற்றலை உயிரை ஏற்று, அதாவது ஆக்சிஜன் இன்டேக், ஆக்சிஜன் ஏற்று என்ன பண்ணுதுன்னா வாழ்வை நடத்தி செல்கிறது. இதில் மணியாவது ஆன்ம ஒளியாகவும், அதாவது லைட்டு ஓசையாகவும், மந்திர ஒளி அதாவது சவுண்டு மந்திர ஒளியாகவும் இருக்கிறது. இவ்வாறே போற்றிட அறிந்தால் சித்தமும் ஆத்மமும் ஒருங்கிணைந்து யோகத்தால் அது மருந்தாகவும் ஆகிறது. இதனை மணி மந்திரம் ஔடதம் என்கின்றனர். இதனை தன்னுடல் உணர்ந்தவர் சித்தாத்ம யோகி ஆகின்றனர். இதுவே வாசியே கல்பமானது. இந்த சித்தத்தை அறிஞ்சு இந்த அவ்வும் சவ்வும் உவ்வும் இந்த மூணே அறிஞ்சவங்க மணி மந்திரத்தையும் அறிவாங்க. அதை அறிந்தவங்க அவங்களுக்கு என்னாகும், இந்த வாசியே கல்பமாக மாறும். வாசி காயகற்பமாக மாறும். இதில் தான் மணி மந்திரம் ஔடதம். படைப்பிற்கு உதவும் பேரொளி ஆற்றல் மணி என்று அறியப்பட்டுள்ளது. படைப்புக்கு இணை ஆற்றலான நாதம் உதவுகிறது. இதனை மந்திரம் என்கின்றனர். படைப்புக்கு இணை ஆற்றலாக நாதம் உதவுகிறது. அதனை மந்திரம் என்கின்றனர். நாத பிந்தாந்தி கலந்ததினால் படைப்பு தொழில் நடக்கிறது. அதனால் ஆண்டவனுக்கு படைத்து நாம் உண்ணுகிறோம். அதனால தான் அது படையல்னு சொல்கிறாங்க. ஆண்டவனுக்கு நாத பிந்தாதி கலந்ததனால் படைப்பு தொழில் நடக்கிறது. அதனால் ஆண்டவனுக்கு படைத்து நாம் உண்ணுகிறோம். அதனை நம் படையல் என்று குறிப்பிடுகிறோம். நமோ நமோ என்று அநேக நாம வேதங்களுடன் உயிரான சிற்றுளி ஆன்மா என்னும் பரமாய சக்தியானது பஞ்சபூத உதவியுடன் தரமாறி பிறப்பு தோன்றுகிறது. அதனுடன் முச்சுடர் வழி காட்ட வந்தேதுதான் உடல் உள்ளம் உயிர் என்னும் கூடாகும். அதில் உயிர்காற்று என்னும் உறவில் உருவகம், அதாவது ஆக்சிஜனேட் பாடி ஆனதே காயம். இக்காயத்தை கல்பம், அதாவது அழியாத வகைக்கு ஏது செய்யலாம். அதற்கு மணியும் மந்திரமும் மருந்தாக பயன்படுகிறது. மணியோடும் பாவை கண்ணில் பார்வை ஆகிறது. ஒளி அதாவது சவுண்டு. ஒளியாடும்போது மணியாடும்போது பார்வை பாவை கண்ணில் பார்வையாகிறது. லைட்டு ஒளியாகிறது. லைட்டு ஒளியாகிறது. அடுத்து ஒளியாடும்போது அது லைட்டு அது ஒளியாடும்போது கண்ணில் பார்வையாகிறது. லைட் ஆகும்போது இது சவுண்டாகும்போது மந்திரமாகிறது. கேளா சத்தமான அது உடல் உந்து சக்தியாகவும் மறு உந்துதலாகிய மருந்தாகவும் ஆகிறது. இதில் நம்ம அடுத்து ஒரு சார்ட்டு போடுறோம். அந்த சார்ட்டை பாருங்கள், அது உங்களுக்கு எல்லாம் புரியும். இத்துடன் இந்த பாடல் வாசி முன்னோட்டம் என்ற தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த அவ்வும் உவ்வும் சவ்வும் இந்த இதில் நம்ம ஒரு சார்ட்டு மாதிரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.